வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மார்ச் 23. இன்றைய சிந்தனை இறைநிலை இயல்புகள் காட்சியாகும். அகதவத்தில் உயிர்மேல் மனம் வைத்து அறிவை அமைதி நிலைக்கு கொண்டு வருவது முதற் செயல். உயிரை உணர்வாய் பெறும் இந்த தவமுறையை குருவின் மூலமே கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு இதுவரையிலும் அறிவிலே பதிந்துள்ள வினைப்பதிவுகளின் தன்மையுணர்ந்து நலம் விளைவிக்கும் முறையிலே பழகுவது அடுத்த செயல். இவற்றை முறையே மன அடக்கத்திற்கு ஓர்மை பயிற்சி, அதாவது லயம் என்றும் அகத்தாய்வு என்றும் கூறுகிறோம். இவ்விரு பயிற்சிகளின் போதும் வாய் திறந்து பேசுவது முரண்பாடான செயலாகும். இவ்விரு பயிற்சிகளின் போதும் வாய் திறந்து பேசுவது முரண்பாடான செயலாகும். எனவே மௌனமாக இருக்க வேண்டியது இன்றியமையாததாகும். முழு நோக்கம் மன அடக்கம், சடங்கு, வாய் திறந்து பேசாமை, வாய் மூடி பேசாதிருந்து மன ஓர்மை பயிற்சியோ அகத்தாய்வோ இயற்றாமலிருந்தால் மௌன நோன்பு என்பது முழுமையாகாது. மனிதன் பேசுவது தனது அறிவினை அனுபவங்களை பிறர்க்கு எடுத்து கூறி மற்றவர்களுக்கும் பயன்பெறச் செய்யவும், தனது தேவைகளை பிறர் உணர்ந்து கொண்டு தக்கபாடி உதவி பெறுவதற்கே ஆகும். மனசீரமைப்பு பெறாதவன் பேசினால் தவறான பயன்களும் துன்பங்களும் அல்லவா விளையும். இதனை ஒரு சித்தர் பெருமான் குறிப்பிடுகிறார். சினம் அடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங் கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே. மனம் செம்மை பெறாதவர்கள் பேசுவதால் என்ன பயன் என்று வினவினார். திருவள்ளுவர் கூறும் அறிவுரையும் இங்கு நினைவு கூர்வோம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆருயிரில் உயிர்த்துவிடும். தன் முனைப்பை அடக்கி அகண்டாகார பேராற்றலோடு தன்னை இணைத்து கொண்டால் இறையுருள் சுரந்து இன்பம் ஓங்கும், இல்லையேல் துன்ப இருளில் ஆழ்த்திவிடும் என்பதே இக்கவியின் கருத்தாகும். மௌன நோன்பில் மனமடங்கி தற்சோதனையில் ஈடுபடும்போது இறைநிலையின் இயல்புகள் அனைத்தும் அறிவிற்கு காட்சியாகும். இப்பெரும் பேற்றினை இறைவன் என்னுள் பேசுகிறான் என்றும் உள்ளுணர்வு என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர். வாய்ப்பினை வாழ்வில் ஏற்படுத்தி கொண்டு ஒரு நாள் 10 நாட்கள் 15 நாட்கள் என்ற அளவில் மௌன நோன்பு ஏற்பதில் மும்மலங்களும் கரைந்து ஆன்மீக அறிவு ஓங்கி வாழ்வில் தெளிவும் அமைதியும் இனிமையும் விளையும். வாரம் ஒரு நாளோ மாதம் ஒரு நாளோ மௌன நோன்பு ஆற்றி பிறவி பயனை அடையலாம். அருள் ஒளி மிக்க வாழ்வினை பெறலாம். அருட்தந்தை வாழ்க வளம்.